ஆசியாவில் 12 நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளன. அதில் ஒன்று மட்டுமே 2 முறை நிலத்தால் சூழப்பட்டு காணப்படுகின்றது. அதாவது இது முழுவதும் நிலப்பரப்புள்ள நாடுகளால் சூழப்பட்டுள்ளது. அந்நாடு எது என்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நாடு உஸ்பெகிஸ்தான். இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஆசியாவில் எத்தனை நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. 12 நாடுகள். அது 2 முறை நிலத்தால் சூழப்பட்ட நாடு எது ஆசியாலன்னு கேட்டா உஸ்பெகிஸ்தான். முடிச்சு என்பது மலைத்தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இடங்கள் ஆகும். இதுல முக்கியம் பார்த்தா, மலைத்தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இடங்களுக்கு என்ன பெயர்னு கேட்பாங்க? முடிச்சு. தீபத் உலகின் கூரை என அழைக்கப்படுகின்றது. அங்கு நிலவும் கடுங்குளிரின் காரணமாகவும் நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதாலும் தீபத் 3ஆம் துருவம் என்று அழைக்கப்படுகின்றது. இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, உலகின் கூரை எதுன்னு கேட்பாங்க? தீபத். அதே மாதிரி 3ஆம் துருவம் எதுன்னு கேட்பாங்க? தீபத். கைபர் கணவாய் சுலைமான் மலைத்தொடரிலும் போலன் கணவாய் டோபா காகர் மலைத்தொடரிலும் அமைந்துள்ளது. இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, சுலைமான் மலைத்தொடரில் அமைந்துள்ள கணவாய் எதுன்னு கேட்பாங்க? கைபர் கணவாய். அதே மாதிரி டோபா காகர் மலைத்தொடரில் அமைந்துள்ள கணவாய் எதுன்னு கேட்பாங்க? போலன் கணவாய். பட்டக்கல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகும். இந்த பட்டக்கல் கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூராகும். அங்கு 10 கோயில்கள் உள்ளன. அவற்றில் 4 வட இந்திய பாணியிலான நகரா பாணியிலும் மற்றமுள்ள 6 தென்னிந்திய திராவிட பாணியிலும் கட்டப்பட்டுள்ளன. விருபாக்சா கோவிலும் சங்கமேஸ்வரா கோவிலும் திராவிட பாணியிலும் பாப்பநாதர் கோவில் நகரா பாணியிலும் அமைந்துள்ளன. விருபாக்சா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். இதுல முக்கியம்னு பார்த்தா, அந்த பட்டக்கல் கோவில் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்பாங்க? கர்நாடகா பாகல்கோட் மாநிலம். அதே மாதிரி அங்கு எத்தனை கோயில்கள் உள்ளதுன்னு கேட்பாங்க? 10. அந்த 10 கோயில்ல 4 கோயில் வட இந்திய பாணியிலும் 6 கோயில் தென்னிந்திய திராவிட பாணியிலும் உள்ளது. அதே மாதிரி காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரியாக கட்டப்பட்ட கோயில் எதுன்னு கேட்பாங்க? விருபாக்சா கோவில். பார்த்து வச்சுக்கோங்க.